ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளைய சிக்கன். 1 kg வந்து சிக்கன் வாங்கினோம். அப்புறம் ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். வரமிளகா வந்து ஒரு 10 மிளகா. அப்புறம் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கீரி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மல்லியும் சீரகத்தையும் நம்ம அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அது கூட வந்து நம்ம கருவேப்பிலை, அப்புறம் பட்டை, அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை பட்டை சோம்பு எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு, அந்த வாசனை வருது, அந்த பட்டையோட வாசனை. இப்போ வந்து நம்ம வரமிளகாவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருந்தோம், ஓரளவுக்கு பாதியாக. அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம். அளவாக உப்பு போட்டுக்கோங்க, பொடி உப்பு போடுறோம் கொஞ்சமாக. எடுத்து உள்ள போட போகிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச மல்லியும் சீரகத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அந்தளவுக்கு போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இது கூட வதக்கிடலாம். இப்போ சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, அப்படியே வச்சிடக்கூடாது. தண்ணி வந்து கொஞ்சம் கறி வேகன்னா அளவாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கூட தண்ணி வேணாம். இதில் அப்படியே தண்ணி அதுவாகவே வரும் சிக்கனில் இருந்து. கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க பசங்க எல்லாரும். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் மிளகா அதிகமாக போட்டு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மிளகா பொடிகள் ஐட்டம் எதுவுமே போடக்கூடாது. எல்லாமே வந்து அந்த மிளகாலையே தான் இதாகணும். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இதை மூடி வச்சுக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு, எங்களுக்கு இது போதுமானது. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறமா கிண்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அப்படியே வந்துருக்குது. நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை. ஸோ இதுலேயே வெந்துடும். ஸோ ரொம்ப ட்ரை ஆகணும் தண்ணி, கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படியே. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கீறி வச்ச தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. இந்த டைப்பில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகாய் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே கசைஞ்சிடணும், கசைஞ்சு எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.